இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், இது கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு மிளகு, அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. அது 2 பவுடர் பண்ணி ஒரு பாட்டு தனியாக வச்சுட்டுருக்கோம், இன்னொரு பாட்டை அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சிருக்கோம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டு அதுவும் நல்லா இந்த பச்சை வாசனை போக கொதிக்கணும். இல்லை சீக்கிரமாக ஆகிடும், பட் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் தான். பட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம். ஜம்முன்னு 1 மாதத்துக்குலாம் வச்சுக்க முடியாது, 1 வாரம் வச்சுக்கலாம். 1 வாரம் வச்சுக்கலாம் ஐயா. இதெல்லாம் இப்போ என்ன, இப்போ சப்பாத்தி 1 வாரம் வச்சுக்கிறதுக்குலாம் இருக்கவே இருக்காது. டேஸ்ட்னால உடனே தீர்ந்து போயிடும், அவ்வளோ நல்லா இருக்கும். அடேங்கப்பா. அதுவும் சேர்ந்து கொதிக்கிறது இல்லையா, அது கொதிக்குது. அப்புறம் இங்கே இது பண்ணி வச்சுக்க, அது லாஸ்ட்டாக போடணும். அப்புறம் இந்த பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதி ஒரு ஹாஃப் வச்சுருக்கோமே, அந்த பொடியை இந்த கொதிச்சுட்டு இருக்கும்போது அதையும் அதில் போட்டுருங்க. போட்டு உடனே கிளறிடுங்க, இல்லாட்டா கட்டி கட்டியாக போயிடும். உங்களுக்கு அந்த உடனே கிளற பயம் தெரியாது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து கூட விடலாம். பட் இப்படியே ட்ரையாக போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். 2 போட்டாச்சு, இன்னும் 2 பாக்கி இருக்குதுயா. அப்புறம் இதில் வந்து எங்காட்டில் நாங்கள் கொஞ்சம் வெல்லம் போடுவோம், இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். வெல்லம் போடுவோம், ஜாகரி ஒரு சின்ன பீஸ், ஒரு பீஸ் வெல்லம் போட்டாச்சு. அப்புறம் இது நல்லா அதெல்லாம் ஆப்ஷனல், நீ போட்டால் போடலாம், போடாட்டா ரைட். இல்லை இதுக்கு வந்து வெல்லம் நல்லா இருக்கும். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இந்த எள்ளும் அரிசியும் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை போடணும். அதை போடுங்க, போட்டு ஒரு கலர் கலர். அப்புறம் இது கொதிச்ச உடனே அணைச்சிட்டு இந்த கருவேப்பிலை, தேங்காய், இதை வந்து ப்ரிஃபரபிளி தேங்காய் எண்ணெயில் வறுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா எனி வெஜிடபிள் ஆயில் அதை போட்டு ஒரு கலக்கி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இதை போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாம். அது கலரி அப்படியே அணைச்சி எடுத்து சாப்பிடலாம். இது பேர் என்ன? இது பேர் தான் 7 கறி குழம்பு. 7 கறியா? 7 இது இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. மினிமம் 7 போடுவாங்க. எது வேணால் போடலாம், நம்ம ஆப்ஷன் தான். அதெல்லாம் எது வேணால் போடலாம், 7 8 போடலாம், இல்லை 5 போடலாம், எது வேணால் போடலாம். போட வேண்டியதுதான். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட், வித் பெஸ்ட் விஷஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நான் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கணும். தேங்க்யூ.